ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ இந்த தண்ணி வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த தண்ணி ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் போர் வாட்டர்னு சொல்லுவோம், அதாவது நிலத்துக்கு அடியிலேருந்து வர தண்ணி, அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்று தண்ணின்னு சொல்லுவோம், அந்த தண்ணி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணலாங்க. அது என்னன்னா, நீங்கள் டேரெக்டாக ஆற்றுல போய் பிடிச்சிட்டு வரீங்க, ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பைப் மூலிமா வரும்போது என்னென்னா குளோரின் பவுடர், அதாவது குளோரின் பவுடரோ இல்லை குளோரின் கேஸோ அடிச்சு வரும். ஸோ அப்படி வரும்போது மீனுங்களுக்கு டேஞ்சர். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து அதுதான் யூஸ் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே ஒரு நேரத்து போல் ஒரு நேரம் இருக்காதுங்க. வேறு வழி இல்லை ப்ரோ, எங்கள் வீட்டில் அந்த தண்ணி தான் இருக்குது அப்படின்னா என்னோடய சாய்ஸ் என்னென்னா ஒரு 10 நாள் விட்டு வச்சுருங்க தண்ணியை, அதுக்கப்புறம் அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அந்த தண்ணி பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தண்ணி அடுத்தது எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க. நான் இப்போயுமே சொல்லிடுறேங்க, நான் தண்ணி இப்போ வரைக்குமே அதுதான் என்கிட்ட இருக்கலே வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா தண்ணி வந்து நீங்கள் மாற்றவே கூடாதுங்கிற, எப்பறம் அழுக்கே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அழுக்கு ஆகுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து எல்லோ பிங்குக்கு செட் பண்ணி வச்சுருக்க தொட்டிங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கப்ளான்ஸோ எல்லாமே பிளான்ஸ் கொஞ்சம் கப்பி கிராஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், கப்ளான்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் இதை வச்சுட்டேன், இது வச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் தண்ணி மாற்றலைங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மாதமாச்சும் இருக்கும். 4 மாதம் 3 to 4 மாதம் கம்பல்சரி இருக்கும். இது என்ன பண்ணால், இது வந்து நான் இது தண்ணி டாப்அப் பண்ணதே இல்லை. காரணம் என்னென்னா, இது வந்து ஓப்பன் சீட்டில், அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் மட்டும் ஓப்பனாக இருக்கும். ஓகே, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா செட்டு போட்டிருக்கோம். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து என்ன பண்ணியிருந்தோம்னா அது க்ரீன் சீட் போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் அங்கங்கே பிஞ்சிருச்சு. ஸோ இப்படி போட்டதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் லைட்டாக சன்லைட் வந்து உள்ளே வரணும். சன்லைட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ மணி 10:30 நினைக்கிறேன், 10:30 மணி வெயில் அங்கே அடிக்குங்க. ஓகேங்களா, ஸோ 10:30 மணிக்கு அப்படியே அடிச்சுட்டே வரும். அப்படியே ஒரு 12 மணி வாக்கில் இங்கே அடிச்சுட்டு அப்படியே மறைஞ்சிரும் வெயில். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 மணி வாக்கில் வெயில் வந்து இங்கே அடிக்கும். ஓகேங்களா, அப்படிங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக மத்தியான வெயில்னு சொல்லுவோம், அந்த வெயில் படுற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க, மீனுக்கு ரொம்ப ஆபத்து. காலையில் வெயில், ஈவினிங் வெயில் ரொம்ப ஏதோ எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிளான்ஸுமே நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஓகேங்களா, ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து தண்ணிக்கு நான் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து இதில் வந்து டாப்அப் பண்ண மாட்டேன். ஏன்னா மழை தண்ணி பெய்யும்போது லைட்டாக பேஞ்சு அதுவே நம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பாது, பட் அப்படியே அந்த சாரல் இதில் கொஞ்சம் நம்பிக்கும். தண்ணி இன்கேஸ் இல்லாத பட்சத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், தண்ணி டாப்அப் பண்ணுவேன். அழுக்கு நான் கீழே வந்து உரியவே மாட்டேங்க. ஓகேங்களா, ஸோ ஏதாவது பேட்ச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வளர்ந்துருச்சு, ஓகே இது ஏதாவது எடுத்து சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற டைமில் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா தண்ணி நல்லா இருந்தால் அப்படியே விட்டுருவேன். இல்லாட்டி லைட்டாக அந்த அழுக்கு மட்டும் வச்சு உறிஞ்சிட்டு ஸோ அதை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, நான் இந்த தொட்டியில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த தொட்டியில் இதுக்கு முன்னாடி இந்த கப்பி வச்சுருந்தேன், அது என்ன கப்பி, இந்த இதுங்க. ஸோ அது வந்து ப்ளூ டைப்பில் ஒரு கப்பி வச்சுருந்தேன், அந்த கப்பி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்பினோ இது போட்டிருக்கேன், அல்பினோ கொய் கப்பி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சேம் அதே மாதிரி தான். தண்ணி ரொம்ப 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 பழைய தண்ணிங்க. இதில் விட்டுருந்தே ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் பழைய தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. கீழே இன்கேஸ் ரொம்ப நீங்கள் ஃபுட்டு போட்டு அழுக்காயிடுச்சுன்னா மட்டும் கீழே சைஃபன் பம்ப் வச்சு உறிஞ்சிட்டு நீங்கள் தண்ணி வந்து உறிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, மற்றபடி இருக்கிற தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது தான். நான்லாம் பாருங்கள், ஸோ தண்ணி வந்து நான் வந்து ஹாபிக்கு வளர்த்திட்டு இருக்கேன். அதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிஷ் வந்து சேல் பண்ணணும் இல்லை அப்படிலாம் இல்லை. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வளர்த்தணும்னு சொல்லிட்டு வீட்டில் வளர்த்திட்டு இருக்கேன். இதில் வந்து அப்பப்போ ஏதாவது சேல் பண்ணணும்னு நினச்சினா எடுத்து சேல் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மீன் வந்து நிறையா இருக்குங்க. தண்ணி உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இது இப்படி இருக்கும்போது என்னென்னா குட்டி இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா மீன் பாருங்கள். ஸோ இது அப்படியே மிக்சிங்காக விட்ருவேன். ஏதாவது குட்டி நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது பொறுக்கி ஏதாவது பாருங்கள் ஒயிட் டெக்ஸ்டர் கப்பி, ஸோ அப்படியே விட்ருவேன். அது நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, பிளான்ஸ் மட்டும் உள்ளே வச்சு விட்ருவேன், தண்ணி மட்டும் ட்ரை ஆகும், வீக்லி ஒன்ஸ் டாப்அப் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பி இது இருக்கும், இந்த ஹாப்லூன்னு சொல்லுவோம், இது வளர்த்திட்ருக்கேன். இதுலேயும் நிறையா குட்டி இருக்கும். இதை பாருங்கள், உங்களுக்கு என்னென்னா காலையில் டைமில் குட்டி காலையில் நேரத்தில் அப்படியே மேலே வரும். இப்போ அப்படியே வெயில் அடிக்கும் போது என்னென்னா எல்லாமே அப்படியே உள்ளே போயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பட் நான் இப்பயும் சொல்லிடுறேங்க, தண்ணி ஃபுல்லாக நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். தண்ணி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி டாப்அப் பண்ண முடியும் பண்ணுவேன். இன்கேஸ் ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா மட்டும் தண்ணி லைட்டாக அடியில் மட்டும் உறிஞ்சிட்டு மாற்றிடுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து என்கிட்ட ஆகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தான். நான் செத்துக்கிட்டே இருக்கணும், இருந்தாலும் ஒரு பேர் இருக்குண்ணா, எனக்கு சாகரமாக இருக்குந்தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ வந்து இந்த தண்ணியில் வேறு எதுவும் மீன் நினச்சி அது சும்மா விடலாம்னு விட்டேன். அதை அப்படியே குட்டி போட்டு இப்போ வரைக்கும் நான் மாற்றவே இல்லைங்க. நான் குட்டி பாட்டுக்கு போட்டே தான் இருக்கும். நான் பிரிக்கிறதா இல்லை, குட்டியும் பிரிக்கிறதில்ல பெருசும் பிரிக்கிறதில்ல, அப்படியே குட்டி போட்டு அப்படியே மிச்சமாக இதாகும் போது அப்படியே வந்துகிட்டே இருக்கும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரெட்லேஸ் விட்டுருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கொஞ்சம் ஃபஸ்ட் நான் குட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் குட்டி எடுக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அது பாட்டு குட்டி போட்டு அது பாட்டுக்கு சாப்பிடும். மிச்சமாகிறது மிச்சமாகிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ மிச்சமாகிறது குட்டி மிச்சமாகும், அப்படியே வளர்றது கொஞ்சம் அப்படியே மிக்சிங்காக வளரும். ஓகேங்களா? அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி தான் மெயினுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் தண்ணி எந்த அளவுக்கு ஏஜாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வரும், நான் அதையும் சொல்லிடுறேங்க. இந்த குளிர்காலமோ இல்லை மழை காலத்தில் என்ன ஆகுனா தண்ணி வந்து ட்ரை ஆகாது. அந்த சமயத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடியில் வந்து சைஃபன் பம்ப் வச்சு அடியில் மட்டும் உறிஞ்சிட்டு தண்ணியை வந்து டாப் அப் பண்ணும்போது என்னென்னா நான் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுருங்க. அதாவது ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயில் அடிக்கும். இந்த இடத்துல வெயில் அடிக்கிற இடத்துல வச்சுட்டு தண்ணி பாருங்கள், ஒரு 5-6 நாள் 10 நாள் 20 நாள் கூட விட்டுருவேன். தண்ணி வந்து ஒரு 10 நாளாச்சும் வச்சுருவேன். பழைய தண்ணி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பிளான்ஸ் போட்டு வச்சுருவேன், நல்லா பழைய தண்ணி ஆயிரும். ஸோ இந்த பழைய தண்ணி ஆகும்போது நான் கீழே ஊற்ற மாட்டேன், இதை எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மீனுங்களுக்கு ஊற்றுவேன். மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இவ்வளோ தான் என்னோட டிப்ஸு ஃபாலோவர்ஸு. நீங்கள் வந்து அதே மாதிரி இன்னொன்று வந்து நிறைய பேத்துக்கு வந்து ப்ரோ நல்லா நீட்டாக நான் மெயின்டைன் பண்ணும் ப்ரோ, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பாருங்கள். ஸோ இது வந்து மேக்ஸிமம் தெரியும் மீன் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நான் மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிக்காத இடத்துல வச்சுருவேன். அதாவது வெயில் அடித்தா தானே பாசம் பிடிக்கும். வெயில் அடிக்காமல் சும்மா இந்த வெளிச்சம் மட்டும் போடும், அதாவது சன்லைட் ஒளி மட்டும் போடும், அந்த இடத்துல தண்ணி வச்சுருவேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிக்காது, ஏன்னா தண்ணி கொஞ்சம் தெளிவாகவே தெரியும். ஸோ அதில் வந்து மீன் வளர்க்கும். இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம வந்து மீன் வளர்த்திக்கலாம். வெயில் அடித்தா மட்டும் தான் இந்த பாசம் பிடிக்கும். ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல்கேவாக மாறும். இந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஆல்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் மீன் நல்லா ஹெல்த்தியாக வளரணும், குட்டி போடணும், நான் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பில் வளர்த்துறது இது. இல்லை ப்ரோ நான் வந்து மீன் எனக்கு பார்த்தா தெரியணும், நான் அழகுக்கு வளர்த்துறேன், எனக்கு பார்க்க தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. ஹேங் ஆன் ஃபில்டர் செட் பண்ணி பிளான்ட் டேங்க் செட் பண்ணிடுங்க. பிளான்ட் டேங்கில் மீன் வளர்த்துங்க, அவ்வளோதான். இது ஒன்று தான் சொல்யூஷனு. மற்றபடி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பழைய தண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பூ தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக மீன் இறக்கும், ரொம்ப தொந்தரவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுதான் என்னோட மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பாருங்கள் ரொம்ப பால் அடைஞ்சிருக்காங்க குட்டி ஒவ்வொன்றும். இங்கே பாருங்கள், ஸோ எல்லா கப்பையும் இது கலந்து விட்டுருவேன். இது வந்து நான் ஆசைக்கு வளர்த்தனால அதை கலந்து விட்டுருவேன், ஏன்னா குட்டி ஜெட் பிளாக் அது இதுன்னு உள்ளே இருந்துச்சு. ஸோ எல்லா குட்டி கலந்து விட்டேன். ஸோ இப்போதைக்கு ஏதாவது ப்ரீட் பண்ண நினச்சேன்னா தனியாக ஏதாவது வெரைட்டி இருந்தால் நான் போட்டு வச்சுருவேன். ஸோ பட் எனக்கு ஆசை அப்பப்போ வரும், நான் அப்பப்போ ஒரு டப்பா செட் பண்ணுவேன். இல்லை எனக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த டப்பா கமுத்திட்டு திருப்பியும் அது வந்து கொஞ்ச நாள் காய விட்டு திருப்பி நல்லா கழுவிட்டு திருப்பி நான் செட் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். நான் அப்படியே இது பண்ணிட்டே இருக்கேன். அதே மாதிரி ரைஸ் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சி ஒரு டைம் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக அந்த ப்ரீட் பண்ண குட்டி, ஆனால் அவ்வளோ குட்டிங்க ஒரு 1000 குட்டிக்கு மேலே ப்ரீட் பண்ணியிருப்பேன். அந்த குட்டி பொறுமையாக இப்போ வரைக்குமே கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா சூப்பராக செட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கோங்க. அதே மாதிரி எடுத்தோன்னே நிறைய பேர் வந்து டவுட் மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஓகே இப்படி ட்ரை பண்ணலாம், ஓகே எனக்குலாம் நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கு, நிறையா இதாக இருக்குது. ஸோ அதை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் வளர்த்துட்ருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஏதோ ஒன்று இதனால் லெசனாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே ஃபுட்டு அதிகமாக போட்டோமா, ஓகே அடுத்த டைம் கம்மியாக போடலாம். இந்த தண்ணி மாற்றினாலும் இந்த பிரச்சனையா, ஓகே நம்ம தண்ணி அடுத்த டைம் பாதி மாற்றுவோம் அப்படின்னு நீங்களே தான் கற்றுக்க முடியும். ஏன்னா ட்ரை பண்ணாமே இது பண்ணலாமான்னு ட்ரை யோசிச்சுட்டே இருக்காதிங்க. கடைசி வரைக்கும் பண்ண முடியாமல் போயிடப்போகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.